ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பு போய்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் ஆளுநர் சந்திப்புன்னு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் நடிகர் தம்பி ராமையா அவர்கள் ஆளுநர் ஐயாவிடம் ஒரு உருக்கமான கோரிக்கையை வச்சுருக்காரு. அது என்ன, ஏன் அவர் அவ்வளவு எமோஷ்னலாக பேசினார், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நமக்கு தெரியும், நடந்து முடிஞ்ச தேர்தலில் தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே, சுமார் 40% ஓட்டுகளை வாங்கி சாதனை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கு மேலே நம்பிக்கை வச்சு ஓட்டும் போட்டிருக்காங்க. இப்போது ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் ஒரு இழுபறி நீடிக்குது. இந்த நிலையில தான் தம்பி ராமையா அவர்கள் முன்னாடி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. தம்பி ராமையா பேசும்போது என்ன சொன்னாருன்னா, ஆளுநர் ஐயா, நீங்கள் ரொம்ப அறிவாற்றல் கொண்டவர். நான் எந்த கட்சியும் கிடையாது, எம்ஜிஆர் பக்தன் நான். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்குமே விஜயை தான் பிடிக்குது. எல்லோரும் விஜயை எதிர்பார்க்குறாங்க. 2 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அதுக்கு பின்னால் எவ்வளோ பேரோட குடும்பத்தோட ஆசையும் எதிர்பார்ப்பும் இருக்கும். கடந்த 2-3 நாளாக எல்லா வீட்டிலையும் ஒரே கேள்வி தான், விஜய் எப்போ வருவார், எப்போ ஆட்சி அமைப்பார். இதனால் மக்களோட மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. 113 சீட் இல்லைனாலும் கையில் 108 சீட் இருக்குல்ல, தயவு செஞ்சு தம்பி விஜயை கூப்பிடுங்க ஐயா அப்படின்னு கைகூப்பி எமோஷ்னலாக பேசியிருக்காரு நம்ம தம்பி ராமையா அவர்கள். அவர் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டையும் சொன்னார். விஜய்க்கு ஒரு 2 வாரம் டைம் கொடுங்க. அவரால் பெரும்பான்மை நிரூபிக்க முடிஞ்சால் ஆட்சி தொடரட்டும், முடியாட்டி சட்டப்படி ஆட்சியை கலைச்சிட்டு அடுத்த எலெக்ஷனுக்கு போங்க. ஆனால் மக்களோட இந்த எதிர்பார்ப்பை ஏமாற்றிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயை அடுத்த எம்ஜிஆராக மக்கள் பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிமுகவில் இருக்கிற எம்எல்ஏ அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோளும் வச்சுருக்காரு. நீங்களே முன்னாடி வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தம்பி ராமையாவோட இந்த பேச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க கூப்பிடுவாரா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.